கம்பல்சரி ஐயா? கம்பல்சரி, கட்டாயமாக தேவைப்படுகிறது. அப்போ இப்படி ஆண் துணை தேவைப்படுகிற பொழுது எல்லாம் துப்பாக்கி சூடு தான், ஷூட்டிங் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் கேட்கக்கூடாது. கல்யாணம் எதுக்கு பண்ணணும்? கல்யாணம் பண்ணி தான் ஷூட்டிங் நடத்த முடியும். சாவுத்திரிகள், சிலுக்குகள், மௌனிகாக்கள், இப்படி இந்த இரண்டாம் திருமணம் செய்கிற பெண்கள் பூராமே நரகத்தில் போய் கிடைச்சிட முடியும். பணப்பசி, உடல் பசி ரெண்டும் தீர்ந்த பிறகு சாக்கு முட்டையை உதைச்ச மாதிரி ஷூல உதைக்கத்தான் செய்யும். சித்ராவை நேசிக்கலை, இதுதான் உண்மை. இப்போ தான் அவனை கோட்டை ஏற்றம் பாரு. இந்த கிளாமர் பெண்களை இரண்டாம் திருமணம் செய்ய வர்றவன் எப்படி வர்றான்னா, இந்த அம்மாட்ட ஒரு 50 கோடி ரூபா இருக்கு. இது ஒரு பணம் காய்க்கும் மரம், ஏடிஎம் மிஷின். திரைப்பட நடிகையை நீ திருமணம் செய்து கொண்டால் அவரிடம் நீ தோல்வி அடைந்து விடு. நீ வெற்றி பெற்றவனாக கருதப்படுவாய். ரஜினி கைதட்டுறாரு, நான் தோத்து பல வருஷம் ஆச்சியா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மீண்டும் பாடை சுஜித்ரா ஒரு வீடியோ போட்டிருக்கு. 48 வயசுல எனக்கு திரும்ப ஒரு காதல், அது கன்றாவியான காதல் வந்திருக்கு, அவன் எட்டி உதைக்கிறான், பூட்ஸுக்கால உதைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கு. எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அதாவது இந்த சமூக அந்தஸ்தில் உள்ள நடிகைகள், பாடகிகள், கவிஞர்கள் அனைவருக்குமே ஒரு ஆண் துணை தேவைப்படுகிறது. கம்பல்சரி ஐயா? கம்பல்சரி, கட்டாயமாக தேவைப்படுகிறது. அப்போ இப்படி ஆண் துணை தேவைப்படுகிற பொழுது அதை அந்த பெண்கள் தகுதியானவரா, உண்மையாகவே நம்முடைய இதயத்தை நேசிக்கிறாரா, இல்லை நம்முடைய சுகங்களை, சொத்துக்களை நேசிக்கிறாரா, பணங்களை, வங்கி கணக்குகளை நேசிக்கிறாரா என்பதை இந்த பெண்கள் ஆய்வு செய்வதில்லை. நீங்கள் வேற என்ன பண்ணுறாங்க ஐயா? வார ஸ்ரீதேவி உச்சபட்ச நட்சத்திரம். எத்தனையோ தொழிலதிபர்லாம் கியூவில் நிற்கிறாங்க திருமணம் செய்து கொள்வதற்கு. குழந்தை குட்டியோடு இருக்கிற போனி கபூரை போய் அந்த அம்மா திருமணம் பண்ணுது. என்ன காரணம்? என்ன காரணம்னா, இந்த பெண்கள் பாவம், அபலைகள். இந்த சுசித்ராக்கள், ஸ்ரீதேவிகள், சாவுத்திரிகள், சிலுக்குகள், மௌனிகாக்கள், இப்படி இந்த இரண்டாம் திருமணம் செய்கிற பெண்கள் பூராமே, பானுபிரியா, இப்படி பல பேர் எடுத்துக்கலாம். பல பேருடைய வாழ்க்கை நரகத்தில் போய் கிடைச்சிட முடியும். ஸ்ரீபிரியா ஜார்ஜை கல்யாணம் பண்ணுறாங்க. கமல் தான் லவ் பண்ணுறாரு. கமலை வந்து சின்சியராக அந்த அம்மா லவ் பண்ணும்போது கமல் வாணி விஸ்வநாத்தின் பக்கம் போயிடுறாரு. ரொம்ப உடஞ்சி போயிருந்த அம்மா. உடனே என்ன பண்ணுது, ஜார்ஜு ஒரு மலையாள நடிகரை லவ் பண்ணுது. அவன் 6 மாதத்தில் அத்தனை வீடு, சொத்து, சோகம், வங்கி கணக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுறான். ஐயோ, எழுதி வாங்கி ஏமாற்றி தெருவு கொண்டு வந்து டைவர்ஸ் ஆகி போச்சு. அப்போது இந்த கிளாமர் பெண்களை இரண்டாம் திருமணம் செய்ய வர்றவன் எப்படி வர்றான்னா, இந்த அம்மாட்ட ஒரு 50 கோடி ரூபா இருக்குது, குறைஞ்ச 25 கோடி ரூபா இருக்கும். இது ஒரு பணம் காய்க்கும் மரம், ஏடிஎம் மிஷின். சுசித்ரா கதையும் அதே தான். சுசித்ராவில் பல கோடியெலாம் இல்லை, ஒரு ஃப்ளாட் இருந்திருக்கு, கொஞ்சம் பணம் இருந்திருக்கு. இதற்காகவே அந்த ராஜா, சண்முக ராஜா, அவன் மந்திரி எப்படி கொள்ளையடிப்பான், அதே போல் சுசித்ராவை பயன்படுத்தியிருக்கான். அந்த மாதிரி இவ்வளவு அறிவாக பேசுகிற பெண் ஏமாந்து போச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொத்து இல்லை, சொந்த வீடையும் போச்சு. பிறகு அடிக்க ஆரம்பிக்கிறான். அடியை வாங்கி கொண்டு அந்த பெண்ணை அவனோட குடும்பம் நடத்துகிறான் சுசித்ரா. நீங்கள் ராதிகா இப்போ சரத்குமார்கிட்ட வந்த பிறகு தான் முதல்ல பிரதாப் போத்தன், ரெண்டாவது ஒரு ஆங்கிலேய கணவன், 2 பேர்கிட்டையும் இல்லாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு, 3வது தான் சரத்குமார். சாவுத்திரி அதே கதை. இப்படி எல்லா நடிகைகளுமே நீங்கள் கடைசி கட்டத்தில் அத்தனை உழைப்பையும் சொத்துக்களையும் இழந்து தெருவுக்கு அனுப்பிடுவான். யார்? நீங்கள் சுஜாதான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அதை ஒரு ஜெய் சங்கர்னு ஒரு ஊருகா எக்ஸ்போர்ட் பண்ணுறவன்.
அவன் பழக ஆரம்பித்து சுஜாதா அந்த அந்த அபலைகள் வந்து சினிமாவில் காதல் பண்ணுவாங்க, நிஜ காதல் தோற்று போகுது. இல்லையா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல நடிகைகள் தான் பல தொழிலதிபர்கள் பல பேரை ஆண்களை ஏமாத்திருக்காங்க, ஏமாத்திலாம் சொத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இப்போ சிட்டிங் அமைச்சர் பல பேர் நடிகை ஏமாத்திருக்கான்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, நீங்கள் அப்படியே தவறு. நீங்கள் அந்த அந்த பார்வையை இனிமேல் மாற்றிக்க, அந்த பார்வையை மாற்றிக்க இனிமேல் மாற்றிக்க. ஏன்னா இந்த ஆணாதிக்க சமூகம் அந்த பெண்ணை எப்படின்னா அவனுடைய பசி, பணப்பசி, உடல் பசி ரெண்டும் தீர்ந்த பிறகு சாக்கு முட்டையை உதைச்ச மாதிரி ஷூவில் உதைக்கத்தான் செய்வான். ஏன்னா இவன் பூரா 2வது 3வது கணவர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் இந்த ஒரு மேட்டுக்குடி பிராமின்ஸ் கம்யூனிட்டி இருக்குல்ல, ஆமாம், நிறைய பெண்கள் பிராமின் சமூக பெண்கள், நீங்கள் பிராமின் அல்லாத ஆரியர் அல்லாத பல ஆண்கள் திராவிட ஆண்கள் தான், அவர்கள்ட்ட தான் இந்த பெண்கள் ஏமாறுறாங்க. பிராமின் நீங்கள் அப்படியே அமைதியாக போயிடுவான். அவங்ககிட்ட கண்டுக்க மாட்டான், அவங்ககிட்ட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஆனால் நம்ம பையன் ஒரே குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி எதை எழுதி வாங்கலாம், அவளை எப்படி பயன்படுத்தலாம், அவளுடைய நிலம் எங்கே இருக்குது, பங்களா எங்கே இருக்குது. சாவித்திரி கடைசியில் தெருவில் தான் நிற்கிது. ஜெமினி கணேசனை 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு சாவித்திரி விரும்பினால் ஆந்திராவில் பல மலைகளை சொந்தக்கார, பல 1000 ஏக்கராவுக்கு சொந்தக்கார ராணி மாதிரி வச்சுருப்பான். கண்டிப்பாக சாவித்திரி ஒரு கிழட்டு நடிகன். யார்? ஜெமினியை போய் அந்த அம்மா 2ஆம் கல்யாணம் பண்ணி இந்த அம்மா விட்டுட்டு அந்த 4ஆம் கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு சிங்கப்பூர்லேருந்து வந்த இறக்குற போது அவருக்கு வயசு 78, ஒரு 28 வயசு பொண்ணாக கல்யாணம் பண்ணுறார். அப்போது காதல் மன்னன். அப்போ இதை யாரை நீங்கள் குற்றம் சொல்வீங்க? சாவித்திரியை குற்றம் சொல்வீங்களா, ஜெமினி கணேசன் குற்றம் சொல்வீங்களா? இல்லையா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பல நடிகைகள் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் தோல்வியில் முடியுது. ஆமாம், அதனால 2வது திருமணம் மற்றது தேடி போகிறாங்களா? எப்படியா முதல் திருமணம் தோல்வியுடைய காரணம் என்ன காரணம்னா, நீங்கள் அதுக்கு ஒரே காரணம் ரோஜா செல்வமணி தான். செல்வமணி ஓப்பனாக ஒரு மேடையில் சொன்னார், ரஜினி வச்சுட்டு சொன்னார், திரைப்பட நடிகையை நீ திருமணம் செய்து கொண்டால் அவரிடம் நீ தோல்வி அடைந்து விடு, நீ வெற்றி பெற்றவனாக கருதப்படுவாய். ரஜினி கை தட்டுறாரு. நான் தோத்து பல வருஷம் ஆச்சியா? யார்கிட்ட? லதாட்ட தோத்து பல வருஷம் ஆச்சு. நீ என்னமோ செஞ்சுக்க, என்ன மட்டும் ஆளை விட்டுருன்னு சொல்லிட்டேன். இதை மராட்டி சிவாஜி ராவ் கெய்க்வாட்டுங்கிற ஒரு வீரம் புரிந்த ஒரு தலித், யார்? ரஜினி. அம்பேத்கருடைய படையில் அவங்க தாய் மாமா பெரிய போராளியாக இருந்திருக்கார். அப்போ இந்த தலித்து பார்ப்பன பெண்ணிடம் அடிமையாகி நீ என்னமோ பண்ணிக்கமா, என்ன ஆளை விட்டுரு, என் மனசில் உள்ளலாம் சொல்லிட்டியா அப்படின்னு கை தட்டாரு. ஆமாம், இப்போ அதே தான் செல்மணி சொல்கிறாரு, எனக்கு ஒரு வாரம் நிம்மதியாக போச்சு திருமணத்துக்கு பிறகு. ஏன்னா ரோஜாவை என்னால் கட்டுப்படுத்த முடியல. ரோஜாவை இல்லை, எதனால் கட்டுப்படுத்த முடியல சார்? சினிமா ஃபீல்டு சார், 24 மணி நேரம் வேலை இருக்குது. என்ன வேலை? ஷூட்டிங் இருக்குமா? ஆமாம், ஷூட்டு தான் எல்லாம். என்ன எல்லாம் துப்பாக்கி சூடு தான், ஷூட்டிங் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் எதுக்கு பண்ணணும்? கல்யாணம் பண்ணி தான் ஷூட்டிங் நடத்த முடியும். நீங்கள் ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்களே அங்கீகாராட்டியோட. அப்போ பிரச்சனை வராதுல்ல. ஒரு திருமணம் என்பது ஒரு பாதுகாப்பு, பாதுகாப்பு. திருமணம் செய்த பிறகு கணவரும் கூட வருவார்ல, சில நேரம் வருவார், சில நேரம் வரமாட்டார். அப்போ ஆனால் அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்குமே. இல்லை, நரக வாழ்க்கையில் கிடையாது. எப்போ போவான்னு தெரியாது. இல்லை, அதாவது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படித்தான், ஆண்கள் அப்படித்தான். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் கண்டுக்க கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அப்படித்தான். இதுக்கு மேலே வேண்டத்தை சொல்ல முடியும். நீங்கள் பில்லான்னு ஒரு படம், எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கார், ரஜினிக்கு ஜோடி ஜெயலலிதா. யார்? பாலாஜி புக் பண்ணிட்டார். பாலாஜி யாரை புக் பண்ணிட்டாரு? ஜெயலலிதா புக் பண்ணிட்டார். எதுக்கு? நடிக்கிறதுக்கு. அப்போ எம்ஜிஆருக்கு தகவல் தெரிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், தன்னுடைய கதாநாயகி 5 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டுக்குவார்.
ஓ, யாரும் கடத்திடக்கூடாது. 5 வருஷம் தொட்ட அடி விழுகும். ஓ, தலைவர் அப்படி தான் வச்சுருந்தார். 5 வருஷம் கழிச்சு நடிக்க கூட போகக்கூடாதையா? நடிக்க கூட போகக்கூடாதா? எதுக்கு நடிக்க போனால் கேரவனில் போயிடுவீங்களா? ஓஹோ. அப்போ கேரவனுக்கு போய் யார் பூட்டு போடுறது? எதுக்கு தாயா பூட்டு போடுறது? அப்போ தலைவர் என்ன பண்ணுவார்? 5 வருஷம் கூட சிங்கப்பூரில் வச்சுருவார். எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு தான் லதா, மஞ்சுளா 2 பேர் எங்கே வந்தாங்க? தமிழ்நாட்டுக்கா? இந்தியாவுக்கு. ஓ, எங்கே? வங்காள விரிகுடா தாண்டி சிங்கப்பூரில் கூட்டி வச்சிட்டார். ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணணும். அங்கே வீடு வாசல் பப்பு கிப்பு கப்பு எல்லாம் அனுபவிச்சுக்க. ஆனால் என் கூட இருக்கணும். என்னுடைய கதாநாயகி இப்படி தான் எம்ஜிஆர் வச்சுருந்தார். அதே போல தான் எல்லாருமே எம்ஜிஆராக ஆக முடியாது. அதனால் பெண்களிடம், நடிகைகளிடம் தோற்றவன் வெற்றி பெறுகிறான், வெற்றி பெற்றவன் தோல்வி அடைகிறான். இதுதான் இப்போ சுசித்ரா கதை. சுசித்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் துணையை அந்த அம்மா விரும்பிச்சு. எது 48 வயசுல? 48 வயசில் 2வது திருமணம் செய்து கொண்டது. அவன் மென்மையானவனாக இல்லை. அவன் எதை நேசிச்சிருக்கிறான்? பணம், ஃப்ளாட்டு, சொத்து, நகை, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, இதைத்தான் நேசிச்சிருக்கான். அப்போ சுசித்ராவை நேசிக்கலை. இதுதான் உண்மை. இப்போ தான் அவனை கோர்ட்டை ஏற்றுறான் பாரு. இந்த கோர்ட்டெல்லாம் அவனுக்கு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி. அவனுக்கு இதே இப்படி ஒரு சமூகத்தில் நிறைய ஆண்கள் சென்னையில் இருக்கான். வசதி படைத்த பெண்களை பிராக்கெட் போட்டு கவுத்துருவான். அவனுக்கு 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், குழந்தை ஊட்டியெல்லாம் இருக்கும். ஆனால் நான் திருமணமே ஆகலைங்குவான். BMW கார், ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டி, விமான பயணம். அடிக்கடி நான் லண்டன் போகிறேன், ஃப்ரான்ஸ் போகிறேன். பெரிய ஒரு தோற்றமாக இருக்கும். எல்லாம் டுபாக்கூராக இருக்கும். ஒன்றுமே இருக்காது. தோற்றம், காரு, வண்டி, வாகனம், 5 நட்சத்திர ஹோட்டலில் இருக்குமே தவிர அத்தனையும் ஏதாவது வசதி படைத்த பெண்கள் வீட்டில் பூச்சிகள் விழுந்தா நான் செகண்ட் மேரேஜ். மாமன் மகள் படத்தில் மணிவண்ணன் கேரக்டர் தான். அதே அதில் தான் பாவம். சிலுக்கு இறந்து போனால், சோபா இறந்து போனால், சாவுத்திரி இறந்து போனால், பல பெண்கள் தன்னுடைய உயிரை விட்டதே இதுதான் காரணம். ஏமாற்றிட்டான். இந்த பெண்கள்னால அதை ஜீரணிக்க முடியாது. அவர்கள் நேரடி எங்கே போகிறாங்க? மரணத்தை நோக்கித்தான். சுசித்ராவுடைய வாழ்க்கை பல பேருக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றியா.